எங்கு திரும்பினாலும் இப்பொழுது எல்லோரும் முணுமுணுக்கிறது லோகேஷ் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் லியோ படம்தான். பொதுவாகவே விஜய் படங்கள் என்றாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வரும். ஆனால் இந்த லியோ படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் லோகேஷின் கதை மற்றும் விஜயின் நடிப்பு. இவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு அப்டேட்டுகளும், அத்துடன் லோகேஷ் கடைசியாக எடுத்த விக்ரம் படத்தின் தாக்கமும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிக அளவில் சுண்டி இழுக்கிறது. இப்பொழுது இந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் செய்யப்படும் என்று ஒவ்வொரு நாளையும் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள். இந்நிலையில் இப்படத்திற்கான படப்பிடிப்பு 3 மாதங்களுக்கு மேலாக காஷ்மீரில் நடைபெற்றது. அதன் விளைவாக இப்பொழுது லியோ திரைப்படம் 50% முடிவடைந்து இருக்கிறது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கப் போவதாக தகவல் வெளிவந்தது. மேலும் அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் பரபரப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அதற்காக இப்பொழுது சென்னையில் ஒரு சாக்லேட் ஃபேக்டரி செட் தேவைப்படுவதால் அதற்கான வேலைகள் எல்லாம் மும்பரமாக நடைபெற்று வந்தது. இதற்கான படப்பிடிப்பில் இங்குள்ள நட்சத்திரங்கள் அனைவரும் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். லோகேஷ் மற்றும் படக்குழுவினர் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சில காட்சிகளுக்கு பிரபல வில்லன் நடிகர் சஞ்சய் தத் தேவைப்படுவதால் அவரை எப்படியாவது சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்று லோகேஷ் முயற்சியில் இறங்கினார். ஏனென்றால் இது மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும், அத்துடன் இதனால் ஒரு சீன் கூட வெளியே கசியக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறார். அதற்காகவே அனைவரின் கண்ணிலும் மண்ணை தூவி அந்த வில்லனை லோகேஷ் சென்னைக்கு கொண்டு வந்துவிட்டார். ஆனாலும் இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் கண்டிப்பாக விமானத்தின் மூலம்தான் வந்திருப்பார். அப்படி வந்திருந்தால் எப்படியாவது ஏர்போர்ட்டில் மீடியாக்கள் கண்ணில் சிக்கியிருப்பார். இப்படி இருக்கையில் அவர்கள் கண்ணிலும் மண்ணை தூவி எப்படி கொண்டு வந்து சேர்த்தார் என்பதுதான் லோகேஷின் சாமர்த்தியம். இப்படி ஒரு படத்துக்காக இந்த அளவுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு படப்பிடிப்பை நடத்துவது இவராகத்தான் இருக்க முடியும். மாஸ்டர், விக்ரம் என 2 படங்களிலும் விஜய் சேதுபதி நடித்த நிலையில் லியோ படத்திலும் விஜய் சேதுபதி நடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. தற்போது லியோ படத்தில் விஜய் சேதுபதி இணைய உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னதாக லோகேஷ் இயக்கிய விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி சந்தானம் என்ற கேரக்டரில் போதைப்பொருள் வியாபாரியாக நடித்திருந்தார். ஆனால் லியோ படத்தில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிக்கப் போவதில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக விஜய் சேதுபதியை லியோ படத்தில் 3 நாட்கள் மட்டும் தப்பின் பணிக்காக லோகேஷ் கேட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கேமியோ குரலுக்கு விஜய் சேதுபதி கச்சிதமாக பொருந்தும் என்பதால் லோகேஷ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் விக்ரமின் கதையை மையமாக வைத்துத்தான் லியோவின் கதை அமைந்திருப்பதை விஜய் சேதுபதியின் சந்தானத்தின் கேமியோ குரல் மூலம் உறுதிப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எதுவாக இருந்தாலும் படப்பிடிப்பை கூடிய விரைவில் முடித்துவிட்டு ரசிகர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு படத்தை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.